ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு ஃப்ரை. அதாவது நெடுக்க வெட்டி அப்படியும் பண்ணலாம். நான் இது தொலியோடு தான் போட்டிருக்கேன். இது குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கேன். இது ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும். 3 பெரிய உருளைக்கிழங்கு, 2 குட்டி உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். இந்த சைஸுக்கு நம்ம வெட்டிப்போம். இப்போது இதில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் காஞ்சோடனே ஒன்று ஒன்றா போட்டு எடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுப்போம். காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், காஞ்சிட்ருக்கு. காஞ்சோடனே ஒன்று ஒன்றா போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு நம்ம வெட்டி வச்சுருக்கிறத அதில் சேர்க்குறோம், எண்ணெயில் போடுறோம். பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துட்டு கடைசியில் காரப்பொடி, பெருங்காயப்பொடி, மல்லிப்பொடி இது எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சம் வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம தோலோடு போட்டால் கொஞ்சம் வாய்வு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பாதி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வடிகன் தட்டில் போட்டு நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துகிட்டு நமக்கு அந்த கடைசி ப்ராசஸை பண்ணுவோம். உப்பு எல்லாமே நம்ம போட்டு கலக்க வேண்டியது. இது தயிர் சாத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே நம்ம உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிட்டோம்னா செஞ்சிடலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கலர் மாறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட கலர் பாருங்கள், எப்படி சிவப்பாக மாறி இருக்கு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருகாமல் எடுத்துடணும். எல்லா உருளைக்கிழங்குமே செவந்துட்டு வருது. இது தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும். எப்படி வேகுது பாருங்கள், ஃப்ரை ஆகுதுன்னு. இதை எடுத்து நம்ம வடிகன் தட்டில் போட்டு எடுக்க வேண்டியது. எல்லாமே நல்லா செவக்க எடுத்துக்கிடணும். கொஞ்சம் எண்ணெயை நல்லா வடிச்சிடுங்க. கொஞ்சம் வேகட்டும். 1-2 ஒயிட் கலரில் கிடக்கு, என்னன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துருவோம், கறியிடும். அப்புறம் இது வெட்டுறதுக்கு தான் டைமுங்க. வெட்டிட்டேன்னா ஈஸியாக ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ உள்ள பிள்ளைங்க உருளைக்கிழங்கு தான் சாப்பிட்றாங்க, வேறு ஒரு காயுமே சேர்க்குறது இல்லை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எடுத்து போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையாக நம்ம போட்டு எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த செட்டு போட்டிருக்கோம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த கோல்டு நிற எண்ணெய் தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், பார்த்துப்போம். இப்போ இதில் மிச்சம் இந்த 3வது கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். நிறைய போட்டால் பொரியாது, அதனால தான் ஓரளவுக்கு இந்த எண்ணெய்க்கு தக்க பார்த்துக்கிட்டு ஃப்ரை ஆகும். ரெண்டாவது தடவை போட்டது ஓரளவுக்கு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. 2வது செட்டு 3 தடவையாக பொரிக்கிறோம். பாருங்கள், ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை எடுத்து அதோட நம்ம போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்ம எல்லாமே பொரித்து எடுத்துட்டோம். பாருங்கள், எல்லாமே பொரித்து எடுத்துட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு, உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு மல்லிப்பொடி, கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் வத்தல் தூள், உரப்புக்கு வத்தல் தூள். எவ்வளோ உரப்பாக தேவைன்னா
கொஞ்சம் உரப்பு அதிகமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இங்கே வாய் பிடிக்காமல் இருக்கும். லைட்டாக பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையுமே நம்ம கிண்டிட்டு காமிக்கும். இங்கே பாருங்கள், ஒன்று இல்லாட்டி கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து கலக்கிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், சாம்பார் சாதத்துக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.